தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவுல இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. காசா மக்கள் நடமாட்டத்திற்கு உதவும் வகையில் எகிப்து நாட்டுடனான காசா எல்லையான ரஃபா எல்லை பாதையை இஸ்ரேல் மீண்டும் திறந்துள்ளது. காசாவை இஸ்ரேல் படைகள் கைப்பற்றியதை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு மே மாதம் முதல் காசாவிற்கும் எகிப்திற்கும் இடையேயான முக்கிய பாதையான ரஃபா எல்லை கிராசிங் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவில் தற்போது போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் ரஃபா எல்லையை இஸ்ரேல் மீண்டும் திறந்துள்ளது. இதன் மூலம் போர் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களுக்கு, குறிப்பாக காசாவிலிருந்து வெளியேறுபவர்களுக்கும் எகிப்திலிருந்து திரும்புபவர்களுக்கும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகு இந்த பாதை வழியாக செல்ல அனுமதி அளிக்கப்படும். வெளியுலகுடன் தொடர்பு கொள்ள முயலும் பாலஸ்தீனர்களுக்கு ரஃபா எல்லை கிராசிங் மிகப்பெரிய வாய்ப்பாகவும் நிவாரணமாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.